எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி ஒரு சைவ மீன் வறுவல்னு சொல்லாங்க. இன்றைக்கி வந்து நம்ம வாழைத்தண்டை வெட்டி வாழைத்தண்டில் வந்து மீன் வறுவல் மாதிரி பண்ண போகிறோங்க. இப்போ வந்து வாழைத்தண்டு வெட்டிட்டு வந்துடலாங்களா? எனக்கு 2 கையால் வேறு இருக்குது, ஒரு கையால் ஒரு சிட்டாள். இப்போ நாங்கள் வாழைத்தண்டு வெட்ட போகிறோம். போகலாமாப்பா? சிட்டாள் போகலாங்க. வெட்டலாமா? இப்போ வாழைக்குலை வெட்டிங்க, வாழைத்தண்டு மட்டும் நிற்கிது. இப்போ வந்து வெட்டி கொடுத்துறீங்களாங்க மாமா? வெட்டலாம். ஓ வெட்டிடலாம். கீழேருந்து வெட்டுங்க. ஓ தண்ணி வரு. கீழே உலகாவியா முடிச்சிட்டு சட்டக்கரையாது. எடுத்துடலாம். சரிங்க. மாமா லேசாக ஆடுது மாமா, உடஞ்சிடாதா? டியூப்லைட்டாக இருக்குது. தண்டு வெட்டியாச்சுங்க. இது பெரிய தண்டா வெட்டியாச்சு. இல்லை மீன் பண்ணிடலாம். பண்ணிடலாம். சரி வாங்க. அப்புறம் டீஸ் கிளம்பலாமா? எஸ். இப்போ தண்டு வந்து வெட்டிட்டு வந்தாச்சுங்க. இனி வந்து தண்டு வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ தண்டை வந்து ஃபஸ்ட்டு வந்து கிராஸாக கட் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ வந்து நம்ம எந்த அளவுக்கு நம்ம திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி கிராஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க தண்டை. இந்த மாதிரி தண்டை வந்துங்க கொஞ்சம் மெல்லிஸாக கட் பண்ணிக்கலாங்க. அப்போ தான் வந்து நம்ம கோட்டிங் போட்டு எண்ணெயில் பொரியறதுக்கு கரெக்டாக இருக்குங்க. நல்லா ஈவனாக ஒரே மாதிரி பொரிஞ்சு வரும். கட் பண்ணையில் வந்து எல்லா தண்டும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தண்டை கட் பண்ணிவிட்டுங்க. இந்த மாதிரி ஒரு ஈக்குமார் குச்சி நல்ல குச்சி வச்சு இப்படி இழுத்தோம்னா அதில் இருக்கிற நாரெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த குச்சியில் வந்துடுது. தெரியுதா? நூல் மாதிரி வருது வேறு நாரெல்லாம். வீட்லேயே இருந்தால் இந்த போர்க் ஸ்பூன் வச்சு இழுத்திங்கன்னா வந்துடுங்க. பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற நாரெல்லாம் வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி இப்போ நார் எடுக்கிறது வந்துங்க இந்த மாதிரி கத்தியில் சொன்னீங்கனாலும் நல்லா வந்துடுங்க. இங்கே வருங்க, நல்லா நீட்டாக வந்துடுங்க. வந்து இப்படி தேய்க்கல அந்த நாரும் வந்துடுங்க. அந்த தண்டில் இருக்கிற ஈரப்பதமெல்லாம் அந்த தண்ணியெல்லாம் வெளியில் வந்துடுங்க. இந்த மாதிரி நார் எடுத்துட்டுங்க இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு மூடி ஒன்று வச்சு இந்த மாதிரி ஒரு அழுத்தழுத்திக்கலாங்க. அழுத்துனா இந்த மாதிரி வந்துடும். இப்போ மீன் வந்தாச்சு. இப்போ வந்து பாதி மீன் ரெடி ஆயிடுச்சுங்க. அவனை மசாலா கலக்கி இதிலெல்லாம் தொடவி எண்ணெயில் பொரிச்சு எடுத்தால் முழு மீன் ரெடி ஆயிருங்க. இந்த மாதிரி இறக்குற தண்டையெல்லாம் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ தண்டை வந்து இந்த மாதிரி கட் பண்ணியாச்சுங்க. இனி வந்து மசாலாலாம் போட்டு பெரட்டி எடுத்து எண்ணெயில் பொரிச்சா சூப்பரான சைவ மீன் வறுவல் ரெடி ஆயிருங்க. அடுத்து வந்து இந்த மாவெல்லாம் போட்டுங்க நம்ம மசால் கலக்கி நம்ம வந்து தண்டை உள்ளுக்குள்ளே பெரட்டி பொரிச்சு எடுத்தால் சைவ மீன் ரெடி ஆயிருங்க. இப்போ வந்து மாவெல்லாம் போட்டு மசால் கலக்கிடலாங்க. அதுக்கு என்னென்ன மாவு வேணுன்னா மைதா மாவுங்க, கடலை மாவு, அரிசி மாவுங்க, தனி மிளகாத்தூளுங்க, கரம் மசாலா, எலுமிச்சி மிளகு ஒன்றுங்க, தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம இப்போ மாவு வந்து கலக்கலாங்க கோட்டிங்க்கு. அரிசி மாவு 1 கப்புங்க, மைதா மாவு 1 கப்புங்க, கடலை மாவு வந்து 1/2 கப் எடுத்துருக்கேங்க. காரத்துக்கு வந்து நம்ம மிளகாத்தூள் எடுத்துருக்குங்க. அரிசி மாவுங்க, கடலை மாவு, மைதா மாவு, தனி மிளகாத்தூளுங்க, கரம் மசாலா 1 ஸ்பூன். இப்போ தேவையான அளவு உப்புங்க. ஒரு பழம் எலுமிச்சி பழம் எடுத்துருக்குங்க, அதோட சாறு பிழிஞ்சிக்கலாம். வந்து நல்லா கலக்கலாங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலக்கலாங்க. மாவு வந்துங்க நம்ம பஜ்ஜி போடுவோம் இல்லைங்களா, வாழைக்காய் பஜ்ஜி, அந்த பதத்துக்கு மாவை கலக்கி எடுத்துக்கலாங்க. மாவு வந்து இந்த பதத்துக்கு கலக்கி எடுத்துக்கலாங்க. கெட்டியாகவும் இல்லை தண்ணி மாதிரி இல்லை, இந்த மாதிரி மீடியமாக கலக்கி எடுத்துக்கலாம். இப்போ சைவ மீன் பொரிக்க எல்லா பொருளும் ரெடி ஆயிடுச்சுங்க. இனி வந்து எண்ணெய் காய வச்சு பொரிச்சு எடுத்துடலாங்க. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாங்க பொரிக்க.
எண்ணெய் வந்து காஞ்சிருச்சுங்க. நம்ம வெட்டி வச்சுக்கிற தண்டையும் மாவில் முக்கி பொரிச்சு எடுத்துடலாங்க. இந்த மாதிரி ஒரு தண்டு எடுத்துங்க, மாவில் நல்லா டிப் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி மாவில் முக்கி எண்ணெயில் பொரிச்சு எடுத்தா வந்துங்க நம்மளுக்கு மீன் வறுவல் ரெடிங்க. ஸோ அதே வெந்துருச்சுன்னா நல்லா மேலே முதக்க ஆரம்பிச்சிருதுங்க. நம்ம கலக்கணும் கூட இல்லை, அதே தனித்தனியாக மேலே வர ஆரம்பிச்சிருக்கு. நல்லா வந்துங்க எண்ணெயில் வெந்து அந்த சலசலப்பெல்லாம் அடங்கும் இல்லைங்களா, அந்த பபுள்ஸ் எல்லாம் அடங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாங்க. நல்லா வெந்துருச்சுங்க, எடுத்துக்கலாம். மாமா பார்த்தா மீன் துண்டு மாதிரி தான் இருக்குது. ஆமாம், சைவ மீன் வறுவல் ரெடி. ஆமாம், எனக்கு இப்போவே ஒன்று டேஸ்ட் பண்ணணும் போல இருக்குது மாமா. மாமா மீன் சுடுற மாதிரியே இருக்குது மாமா. சாரிங்க, என்னால் ஆர்வம் தாங்க முடியல, எப்படி இதுன்னு டேஸ்ட் பண்ணுவோன்னு பார்த்துட்டோம். சூப்பராக இருக்குது. முருகன் இருக்கு. சூப்பர். உங்களுக்கு வேறு அச்சி வருதுல்ல மாமா. சாப்பிடு. இதே மாதிரி மீதி இருக்கிற மீனையெல்லாம் பொரிச்சு எடுத்துக்கலாங்க. சாரிங்க, தண்டையெல்லாம் பொரிச்சு எடுத்துக்கலாம். சூப்பர். அப்படி போட்டதே நல்லா வெந்துருச்சுங்க, எடுத்துக்கலாம். இப்போ எல்லா மீனையும் பொரிச்சு எடுத்தாச்சுங்க. இனி வந்து 2 கருவேப்பிலை மேலே போட்டு பொரிச்சோம்னா சூப்பரான சைவ மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ கருவேப்பிலை பொரிச்சு எடுத்துக்கலாங்க. பொரிச்ச கருவேப்பிலைங்க. இப்போ சூப்பராக நம்ம தண்டை வச்சு ஒரு மீன் வறுவல் மாதிரி செஞ்சுட்டோங்க. இனி வந்து அப்படியே சாப்பிட்றலாம். பசங்களாம் நல்லா இருக்காங்க, பசங்களுக்கு கொடுத்து ஏமாத்திடலாம். வந்து எல்லாம் ரெடி ஆயிடுச்சுங்க. மீன் சாப்பிட்றலாமாடா? மீன் சாப்பிட்றலாம், நம்பிட்டாங்க. இப்போ வந்து பசங்களுக்கெல்லாம் கொடுத்துடலாங்க. சூப்பராக இருக்குதா லட்சிதா? நல்லா இருக்குதா? நல்லா மொறுமொன்னு இருக்குதுங்க. அந்த வெங்காயத்தோட சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குது. ஏன் தம்பி? தோலாட்டே சூப்பர் மாமா. ஆனியன் வச்சு சாப்பிடல, நல்ல டேஸ்ட்டு. எல்லாம் முறுக்கு முறுக்கு இருக்க மாட்டேங்குது. வீட்டில் வச்சா இன்னும் மொறுமொறுப்பாக இருக்கும். தோட்டத்தில் ஆறிடும்ல. எடுத்துக்குது சார். வெங்காயத்தோட சாப்பிட்றதுக்கு மீன் அட்டே இருக்குங்க. மீன் மாதிரி இருக்குதா? டேஸ்ட்டாக இருக்குது. பார்த்தீங்கன்னா மீன் இப்படி இந்த செதிலாக இருக்கும்ல, அந்த மாதிரியே இருக்குது பாருங்க, முள் இல்லாத மீன் மாதிரியே. 2வது ரவுண்டு வந்து எல்லாரும் 2வது ரவுண்டு. மாமா நீங்கள் அந்த புறம் போயிருந்தீங்கல்ல, நான் பொரிச்சிட்டு கீழே எங்கள் அப்பா வந்தாங்க மாமா. அப்புறம் எடுத்துக்குங்கப்பா அப்படின்னேன். இது என்ன நிறைய எடுத்துக்குங்கப்பா அப்படின்னேன். கீழே குமிஞ்சு எடுக்கிறதுக்கு இப்படி போனாரா, அப்பா இது மீனுங்கப்பா அப்படின்னு டாக்கு. அவர் மீன் சாப்பிட மாட்டாரு, மீன்னு நினச்சிட்டாரு. அப்புறம் சிரிச்சுடா, இது மீன் இல்லைங்கப்பா தண்டுங்க அப்படிங்கிற. தண்டா நானும் மீனுன்னு நினச்சேன் பொரிச்சு வைத்ததை பார்த்துட்டு. இப்போ வந்துங்க தண்டில் வந்து நம்ம மீன் வறுவல் செஞ்சோம், அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நம்ம வந்து சைவம் தான் சாப்பிடுவோன்னா இந்த மாதிரி டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்குது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. பசங்களும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொன்னாங்க. நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூங்க. உங்கள் வீடியோஸ் பிடிச்சிருந்தா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குங்க. சூப்பர்.